சென்னை மௌலிவாக்கத்தில் இடிந்து விழுந்த கட்டிடத்திற்கு அருகில் ஆபத்தான நிலையில் உள்ள மற்றொரு கட்டிடத்தை இடிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் குதுப்தீன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் கட்டி முடிக்கப்படாத அதே சமயம் கட்டிடத்தை உடனடியாக இடிக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன். இதே போன்றதொரு 11 மாடி கட்டிடம் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி மாலை வேளையில் திடீரென இடிந்து விழுந்தது. அந்த கோர விபத்தில் 61 பேர் உயிரிழந்தனர். 25க்கும் மேற்பட்டோர் இடுபாடுகளில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டனர். இந்தியாவையே உருக்குலைய வைத்த அந்த கோர நிகழ்வுக்கு பின்பு கட்டப்பட்டு கொண்டிருந்த இந்த கட்டிடத்தையும் இடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் எழுந்தது. 6 குடியிருப்புகளிலும் இருந்த குடியிருப்புவாசிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இந்த 11 மாடி கட்டிடத்தையும் உடனடியாக இடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த அந்த வழக்கில் கடந்த 16ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் இந்த 11 மாடி கட்டிடத்தை இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் இடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து சிஎம்டிஏ அதிகாரிகள் இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியை பொதுப்பணித்துறையிடம் ஒப்படைத்தனர். பொதுப்பணித்துறை 6 நிபுணர்கள் கொண்ட குழுவை அமைத்து கடந்த 20ஆம் தேதி இந்த கட்டடத்தை இடிப்பது தொடர்பாக ஆய்வு செய்து கட்டடத்தை இடிக்க தனியார் நிறுவனம் ஒன்றிடம் ஒப்பந்தம் விட்டனர். தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் வெடி வைத்து தகர்க்கும் விதமாக கடந்த சில நாட்களாக இந்த கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள தூண்களிலும், இது 11 மாடி கட்டடம் என்பதால் 5வது தளத்தில் உள்ள தூண்களிலும் வெடிமருந்துகளை நிரப்பி எலக்ட்ரானிக்ஸ் முறையில் இடிக்க திட்டமிட்டு நாளை இடிப்பதாக சிஎம்டிஏ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த கட்டடம் நாளை இடிக்கப்படாது என சிஎம்டிஏ அதிகாரிகளால் திடீரென அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்ததாரர்கள் கால அவகாசம் கேட்டதால் இன்னும் சிறிது நாட்கள் இடிப்பதற்கு தாமதமாகும் என சிஎம்டி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை எந்த தேதியில் கட்டடம் இடிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் நீதிமன்றம் இந்த 30ஆம் தேதிக்குள் கட்டடத்தை இடித்து இந்த வழக்கு மீண்டும் நவம்பர் 4ஆம் தேதி வரும்பொழுது கட்டடம் இடிக்கப்பட்டதற்கான தகவல்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதால் இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த கட்டடத்தை இடிக்க வாய்ப்பிருக்கிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.